36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ஒரு டைரக்டருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி என்னன்னா, வாழ்க்கையை படிக்கணும், மனிதர்களை படிக்கணும். இப்போ நீங்க ஒரு 20 வயசுல ஒருத்தர் டைரக்டர் ஆறாரு அப்படின்னா, எல்லார் கையிலையும் இன்னைக்கு ஃபோன் இருக்கு, எல்லாரும் இன்னைக்கு வீடியோஸ் பண்றாங்க, அது எடிட் பண்றாங்க, அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க, அது டான் டிரான்சிஷன்ஸ் பண்றாங்க. எவ்ரிபடி இஸ் a ஷார்ட் ஃபில்ம் மேக்கர். எவ்ரிபடி நோஸ். டெக்னிக்கலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் கூட பண்ணுறாங்க, ஃபோன்லேயே பண்ணுறாங்க. இன்றைக்குமே திருங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஐடி கார்டு மாதிரி தான் அது. அந்த ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். என்னைக்கு எனக்கு அப்படியே டிப்ரெஷன் அப்படியே அழுத்தி கீழே கொண்டு போய் என்னை ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குமோ, ஐ வில் லைக் இன்னைக்கு எதாவது தயவு செஞ்சு ப்ளீஸ் தயவு செஞ்சு எதாவது எழுதிருன்னு சொல்லிட்டு ஐ வில் ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு ரைட் அ ஸ்டோரி. நான் முன்னா பின்னா பார்க்காத ஒரு டைரக்டர் திடீர்னு ஒரு படம் வெளில வரும், அவரோட ஒரு ட்ரெய்லர் வரும், உடனே எல்லாரும் அதை கொண்டாடுவாங்க. உடனே நம்மளால் அது பண்ண முடியலையேன்னு சர்ன்னு ஒரு எரிச்சல் வரும். உடனே நான் நோ, அவங்கள வாழ்த்திடு அப்படின்னு நான் எனக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு படம் ஆரம்பித்து நின்று போனது, அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டார்க் பீரியட். அது யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அது வந்து அது நடந்துருச்சு, அவ்வளோதான். இன்ஃபேக்ட் சர்ஜரிலாம் பண்ணும்போது அந்த இது கொடுப்பாங்கல்ல, அனஸ்தீஷியா கொடுப்பாங்கல்ல, அப்போ கண்ணை மூடும்போது ஐயோ வேண்டாம், அப்படியே போயிடுறேன் நான் அப்படின்லாம் தோணிருக்கும். மரியாதை இல்லாத இடத்துல ஒர்க் பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் டேரக்டர் பற்றி சொன்னீங்க மேம். நம்மளுக்கு அந்த கிராஃப்ட் தெரிஞ்சிடுச்சு, அப்படியே இருந்தாலும் நம்மளால் டேரக்டர் ஆக முடியாது. அதுக்கு சில வந்து குவாலிட்டிஸோ ஸ்கில்ஸோ இருக்குது. அது என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்? அதர் தென் வாட் எவர் இஸ் அப்பேரண்ட், அஃப்கோர்ஸ் டேலண்ட்டு, ஸ்கில்லு இதெல்லாம் இருந்தாலும் பர்சீவியரன்ஸ் தான், அதாவது விடாமுயற்சி. ஏன்னா நமக்கு வந்து தோல்விகள் நிறையா இருக்கும், செட்பேக்ஸ் நிறையா இருக்கும், நடக்காமல் இருக்கிறது தான் நிறையா இருக்கும். அதுலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் மீண்டு வரீங்க அப்படிங்கிற குவாலிட்டி தான் வந்து இது. ஏன்னா ஒரு டைரக்டருங்கிறது வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு கிரியேட்டிவ் ஸ்டைல் இருக்கும். ஸோ அது கம்பேர் பண்ண முடியாது. ஒருத்தர் பண்ணுற படைப்பு வந்து இன்னொருத்தருக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நம்ம அந்த ஸ்கில்ஸை வந்து நம்மளால் ஸ்கில்ஸோ அந்த ஆர்ட்டையோ நம்ம வந்து இது பெஸ்ட், இது பெட்டர், இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு அந்த இதுக்குள்ளே நான் போகலை. ஆர்ட் இஸ் ஆர்ட். பட் ஒரு டைரக்டருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி என்னென்னா, வாழ்க்கையை படிக்கணும், மனிதர்களை படிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 20 வயசில் ஒருத்தர் டைரக்டர் ஆறாரு அப்படின்னா, அவர் பயணித்த அந்த ஒரு இதுக்குள்ளே தான் அவருடைய மெச்சூரிட்டியும் அவருடைய கதைகளும், அந்த ஒரு லவ்வோ இல்லை குடும்ப ப்ராப்ளம்ஸோ இல்லை வேற படங்களை பார்த்து அதுலேருந்து எடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷனோ தான் அவங்களால கொடுக்க முடியுமே தவிர, உண்மையாக நேர்மையாக பர்சனலாக அவங்க ஃபீல் பண்ணி எடுக்கிறது வந்து அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஒன்று அவங்க அனுபவிச்சிருக்கணும், வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை இப்போது வேற ஒருத்தர் அதை ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது கூட இருந்து அதை அப்சர்வ் பண்ணின ஒருத்தராவது இருக்கணும். அப்போ தான் இவங்களுக்கு இது நடந்தது, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களேன்னு கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த ஒரு விஷயம் புரியும். ஸோ வாழ்க்கை அனுபவமும் along with all the other qualities will make a director really good. இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒருத்தவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க எதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா கதைகளும் தெரியும், எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. இப்போது முன்ன மாதிரி வந்து இப்போ நான் படிக்கும்போது ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் பார்க்கணும், ஒரு ஜெர்மன் ஃபிலிம் பார்க்கணும்னா அதெல்லாம் ஆக்சஸ் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போகணும், இல்லைன்னா அந்த டிவிடிஸ்லாம் கண்டுபிடிச்சி. இப்போ டிவிடினா என்னன்னு கேட்பீங்க அந்த டைமில். இப்போ வந்து எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ். எந்த ஆப் எடுத்தாலும் உங்களால் எந்த உலகத்தில் இருக்கிற எந்த சினிமாவை வேணாலும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஒரு லாங்குவேஜ் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்க்குறாங்க, எல்லா விதமான கதைகளையும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ இன்றைக்கி ஒரு டைரக்டரோட சேலஞ்ச் என்னென்னா, இப்படி இருக்கிற ஒரு தெளிவான ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறது, எப்படி அவங்களுக்கு ஒரு கதை சொல்கிறது, எப்படி ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்குறது. ஏன்னா எல்லாமே கெஸ் பண்ணிடுறாங்க, அடுத்த சீனில் எப்படி நடக்கும், அடுத்தது இப்படி தான் ஷார்ட் வைப்பேன். அண்ட் எவ்ரிபடி இஸ் அ ஃபில்ம் மேக்கர். எல்லார் கையிலையும் இன்றைக்கி ஃபோன் இருக்குது, எல்லாரும் இன்றைக்கி வீடியோஸ் பண்ணுறாங்க, அது எடிட் பண்ணுறாங்க, அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க, அது டான் டிரான்சிஷன்ஸ் பண்ணுறாங்க. எவ்ரிபடி இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் மேக்கர். எவ்ரிபடி நோஸ். டெக்னிக்கலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் கூட பண்ணுறாங்க, ஃபோன்லேயே பண்ணுறாங்க இன்றைக்கி. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி கதைகள் சொல்ல போகிறோம், எப்படி அதை அவங்கள என்கேஜ் பண்ண போகிறோம், எப்படி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம், ஃபைனலாக அவங்க பார்த்து முடிச்சுட்டு இது நல்லா இருக்குன்ற அந்த வார்த்தை அது வந்து இன்றைக்கி இந்த காலகட்டத்தில்
இவ்வளோ இன்ஃபார்ம்டாக இருக்கிற ஒரு ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்துறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ஐ ஃபீல். ஃபஸ்ட் டைம் திரு நீங்கள் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் சொல்லி அப்ரோச் ஆகி ஓகேம்மா பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப்பில் இருக்கிற மொமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஹுக். லைக் நமக்கு எப்போவுமே நல்லதும் கெட்டதும் சேர்ந்து தான் நடக்கும். நான் அது கிளியராக சொல்லிடுறேன். எப்போவுமே உங்களுக்கு வந்து அந்த நல்லது கெட்டது ரெண்டுமே ஒரே பேக்கேஜாக தான் நமக்கு வரும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து செம்ம இவங்களுக்கு இது கிடச்சிச்சேம்பாங்க. அதுக்கு ஒரு ஒரு பிரச்சனை நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் டிஸ்பைட் ஆல் தேட் லைக் ஓகே ஒரு ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி எனக்கு அந்த டைமில் இல்லை, சில காரணங்களால. ஆனால் இது ஒரு யாருக்குமே ரொம்ப அரிதாக கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த டைம் அது பெரிய உண்மை. ஸோ அதை பொறுப்பாக எடுத்துக்கிட்டு பண்ணி நல்லபடியாக முடித்து அந்த படம் வெளிவந்ததே ஒரு பெரிய விஷயம். வெளிவந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருந்தேன். அந்த ஆடியோ லான்ச் அந்த ரிலீஸ் அப்போ நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் படம் வெளில வந்துச்சுன்னு. ஏன்னா என் கூட பண்ணின நிறைய பேரோட படங்கள் வந்து முடங்கி இருந்தது. அப்போது படம் பண்ணிட்டாங்க, என் கூட ஒர்க் பண்ண மற்றவங்கெல்லாம் பண்ணின படங்கள்லாம் வந்து சின்ன படம் அப்படிங்கிறதுனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால வெளிவராமல் இன்னி வரைக்கும் வெளிவராமல் நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல நம்மளோட ரிலீஸ் ஆகிடுச்சு ஏன்னா இன்றைக்குமே திருங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஐடி கார்டு மாதிரி தான் அது அந்த. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஹாப்பினஸ் அடுத்தது ஐ எம் கிராட்டிடியூட் இருக்குது. இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷியே நீங்கள் சொல்லியிருந்தீங்க 2019 அப்போ ஓகே ஆச்சு, ஆனால் இவ்வளோ நாள் காலம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பொதுவாகவே சொல்லுவாங்க. இப்போ ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி அது வெளிவரது வந்து ஒரு ப்ரெக்னென்சி டைம் மாதிரி, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜேர்னி எப்படி மேம் அது கடந்து போகிறது? அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் நம்மளுக்கு இருக்கும், அந்த மோட்டிவேஷன் எங்கேருந்து கிடைக்கிது? நமக்குள்ளேருந்தும் கிடைக்கும். நமக்கு நல்ல வார்த்தைகளும் பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணுற மனிதர்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். அவங்க நம்மக்கிட்ட பேச லைக் அவங்களுக்கு டைம் இல்லைனாலும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம தனிமையில் அந்த இருட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்ம நிறைய டைமில் பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்டையும் பேச மாட்டோம், நம்ம ஐசோலேட் ஆகிடுவோம். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நான் அதை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஐசோலேட் ஆகக்கூடாது. பட் அந்த மாதிரி டார்க் டைம்ஸில் வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன். நான் இன்ஃபேக்ட் அந்த மைக்ரோ ஃபிக்ஷன்னு குட்டி குட்டியாக ஸ்டோரிஸ் எழுதி நான் வந்து 3 லைனில் ஸ்டோரி 4 லைனில் ஸ்டோரி அப்படின்னு என்றைக்கு எனக்கு அப்படியே டிப்ரெஷன் அப்படியே அழுத்தி கீழே கொண்டு போய் என்னை ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குமோ ஐ வில் லைக் இன்னைக்கு எதாவது தயவு செஞ்சு எதாவது எழுதிருன்னு சொல்லிட்டு ஐ வில் ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு ரைட் அ ஸ்டோரி. ஒரு 3 லைன் ஏதாவது ஒரு கதை எழுது, ஜஸ்ட் ப்ளீஸ் எழுது. ஸோ மை பிரெயின் வில் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தட். ஸோ நான் அது பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஏதாவது வரைய ஆரம்பித்தேன். லைக் ஐ கன்வெர்ட் மை டார்க்னஸ் டு கிரியேட்டிவிட்டி. ஸ்க்ரீன் ரைட்டிங் வீடியோஸ் கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஏன் பண்ணினேன் அப்படின்றது எனக்கு அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா ஐ வாஸ் ஆக்சுவலி இன் அ வெரி டார்க் பிளேஸ். நான் என்ன பண்ணுறேன், வாட் ஆம் ஐ கான்ட்ரிபியூட்டிங் டு த வேர்ல்டு, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை போல இருக்கே அப்படின்னு இருக்கும்போது அப்போ என்னோட அந்த பழைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் மேம் நான் என்னுடைய கதை ஒன்று எழுதிட்டுருக்கேன், எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஸ்க்ரீன் பிளேயில் இப்படி ஒரு டவுட்னு கேட்கும்போது நான் சரி பேசாமல் ஒரு வீடியோ போட்டுடலாம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் தட். So, though you see one very smiley face in those videos, I pull myself out by doing that. நான் எனக்கு அதை வந்து ஒரு வீடியோ பண்ணி முடித்தோன்னே சரி அட்லீஸ்ட் இது யாருக்காவது ஒரு 4 பேருக்கு பிரயோஜனப்படும். ஸோ எனக்கு வந்து there was a purpose of life. சரி ஓகே நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு சரி ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்து ஒரு 4 பேர் 4 ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு டார்க் பீரியடில் தான். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வெளியிலேருந்து ஹெல்ப் வரலாம், அப்படி இல்லைன்னா நீங்களே தான் ஏதாவது பண்ணணும். கண்டினியூஸாக ஏதாவது யூ ஹவ் டு திங்க் ஆஃப் சம்திங் லைக் வாட் நெக்ஸ்ட். உங்களால் நீங்கள் நினைக்கிற உங்களோட பெரிய கோல் அட்டைன் பண்ண முடியலன்னா நீங்கள் குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு கோல்ஸ் வச்சுட்டு அந்த கோல்ஸில் யூ கேன் கீப் மூவிங். ஸோ தென் வென் பீப்புள் ஸ்டார்டட் சேயிங் தட் உங்களோட ஸ்க்ரீன் பிளே வீடியோஸ் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஐ வாஸ் லைக் ஸோ ஓகே ஸோ தெர் இஸ் சம்திங். ஸோ ஐ வில் கீப் ரைட்டிங், ஐ வில் கீப் ஃபோக்கஸிங் ஆன் தட். ஸோ that is what we should do to motivate ourselves, I feel. இப்போ சினிமாலேயே பார்த்தா ஒரு 2 கேட்டகரி மாதிரி மேம். ஒன்று வருவாங்க டக்குன்னு பார்த்தா ஒரு உச்சத்துக்கு போயிடுவாங்க, ஒரு டாப் ஆர்டிஸ்ட்டோ இல்லைனா டேரக்டரோ அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. இன்னுமே சில பேர் இருக்கிறது என்னென்னா அவங்களுக்கு திறமை இருந்தாலும் அது வெளிக்கொண்டு வர முடியாது, அந்த ஒரு தவிப்பு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே முன்னேறிடுவாங்க. அதாவது நார்மல் லைஃப் லீட் பண்ணுறவங்களும் சொல்கிறேன். ஸோ நம்மளால் அந்த நார்மல் லைஃப்குள்ளேயும் போகாமல் அந்த க்ரியேட்டிவ் இதுலேயும் ஒரு பப்ளிஷாக என்ன சொல்கிறது ஒரு பெரிய உயரத்துக்கு போகாமல் அந்த ஒரு தவிப்பு இருக்குல்ல, how do you define it? நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ் தான்.
நமக்கு வந்து ஜெலசி, இந்த வயிற்றெரிச்சல்ங்கிறதுலாம் இன்ஸ்டிங்க்டிவாக வர்றது தான். அது நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சு வாங்கி விட்டுட்டு நீ நல்லா இரு அப்படின்னு அவங்கள வாழ்த்திடணும், மனசார வாழ்த்தணும். நம்மளோட எதிரியாக இருந்தாலும் நீ நல்லா இருந்துட்டு போ, யூனோ. ஸோ ஐ ஸ்டார்டட் சேயிங் தட். ஒரு மந்த்ரா மாதிரி நான் வந்து இப்போ நான் முன்னா பின்னா பார்க்காத ஒரு டைரக்டர் திடீர்னு ஒரு படம் வெளில வரும், அவரோட ஒரு ட்ரெய்லர் வரும், உடனே எல்லாரும் அதை கொண்டாடுவாங்க. உடனே நம்மளால் அது பண்ண முடியலையேன்னு சர்ன்னு ஒரு எரிச்சல் வரும். உடனே நான் நோ, அவங்கள வாழ்த்திடு அப்படின்னு நான் எனக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, கண்ணை மூடிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் படம் நல்லா போகணும், ஆல் த பெஸ்ட். அவங்கள அதுக்கப்புறம் மீட்டும் பண்ண மாட்டேன். பட் ஐ ஸ்டார்டட் சேயிங் தட். ஸோ மற்றவங்களோட வெற்றி வந்து நம்மளை எதுவும் செய்ய போகிறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு அதனால நமக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சது வந்து எனக்கே வந்து ஒரு அந்த அந்த இல் ஃபீலிங்லேருந்து ஒரு குட் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிது. ஒரு அந்த அந்த வூண்ட்ஸ் வந்து ஆறுறதுக்கு அது ஒரு மருந்தாக இருந்தது. அந்த புண்ணு ஆறுறதுக்கு வந்து அதுவே ஒரு மருந்தாக இருந்தது. ஸோ அதே மாதிரி டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ். டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். 75-80 வயசு ஆனாலும் நான் வீல் சேர்லேயும் உட்காந்துக்கிட்டு நான் டைரக்ட் பண்ணுவேன்ற ஒரு இது இருக்குது எனக்கு. ஸோ இந்த வயசுக்குள்ளே நம்ம ஜெயிச்சிடணும், இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்துக்கு வந்து அந்த டெட்லைன் வந்து யூனிவர்ஸ்க்கு கிடையாது. நம்ம சொல்லுவோம் 25 வயசுக்குள்ளே இதை பண்ணிடணும், 28 வயசுக்குள்ளே இது பண்ணிடணும், 30 வயசுக்குள்ளே இது பண்ணிடணும். அதெல்லாம் அங்கே நடக்காது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அது மெதுவாக தான் நடக்கும். ஸோ நம்ம ஹவு டு வி கீப் அவர் ஸ்பிரிட்ஸ் அப். நம்ம நண்பர்கள் ஜெயிச்சா நம்ம மனசார பாராட்டணும். நம்ம வந்து அவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இப்போ என் நண்பர்கள் மற்றவங்க படம் பண்ணும்போது கூட நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு பேரெல்லாம் வேணாம், பணமும் வேணாம், பட் க்ரியேட்டிவாக ஏதாவது டிஸ்கஷன்ஸ்னால் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அது எதுக்குன்னா அந்த மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஸோ நம்ம வந்து அப்படி பின்னாடி போகாமல் முன்னாடி போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கணும். அது மற்றவங்க நல்லா இருக்கும்போது நீ நல்லாருன்னு வாழ்த்தணும். சும்மா உங்கள் லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறப்ப நந்திரி சபாஷ், இந்த இவ்வளோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் நீ செம்மையாக ஹேண்டில் பண்ணிட்டலன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்னா என்னது? 2020 கோவிட் எல்லாருக்குமே ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? அந்த டைம் ரொம்பவே மோசமாக இருந்தது. இன்னும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இவங்களெல்லாம் இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்தது வந்து ரொம்ப டார்க்கெஸ்ட் பீரியட். கெரியரில் ஏதாவது அது மாதிரி? கெரியரில் ஒரு படம் ஆரம்பித்து நின்று போனது, அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டார்க் பீரியட். அது யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது, அது வந்து அது நடந்துருச்சு, அவ்வளோதான். அது எல்லாருமே பாவம் தான், அதில் எல்லாருமே தான் கஷ்டப்பட்டோம். அதில் அந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தாங்களோ எல்லாருமே தான் கஷ்டப்பட்டோம். யாரையும் கை காட்ட விரும்பலை நான். ஆனால் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த காமிக்ஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதான் நான் யூஸ்வலாக அதை நான் உடனே டைவர்ட் பண்ணுவேன், வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்புக்கல் முகுதி காமிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சது அப்போ தான். அதுலேருந்து அதுக்கப்புறம் திருப்பி 2020 ரொம்ப ப்ராப்ளமாக இருந்து, பர்சனலாக எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் சர்ஜரிலாம் போய் அதெல்லாம். ஸோ அப்போல்லாம் வந்து இன்ஃபேக்ட் சர்ஜரிலாம் பண்ணும்போது அந்த இது கொடுப்பாங்கல்ல, அனஸ்தீஷியா கொடுப்பாங்கல்ல, அப்போ கண்ணை மூடும்போது ஐயோ வேண்டாம் அப்படியே போய்டுறேன் நான் அப்படின்லாம் தோணிருச்சு. அது மாதிரி சரி அப்படியே அப்படியே நிறுத்திடுங்க, ஓகே அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, திருப்பி வேணாம், அப்படி கண்ணை முடிக்கும் போது டேமிட் அப்படி இருந்தது. லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு வேக் அப். பட் அதுலேருந்து மீண்டு இந்த ப்ராஜெக்ட், ஏன் அந்த ப்ராஜெக்டை திருப்பி காமிக்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு லைஃபே இப்போ மாறி இருக்குதான். யூனோ ஹூ am I அப்படிங்கிற கேள்விக்கு அதர் தென் whoever I am personally, I am a filmmaker, I am a storyteller. அது என்கிட்ட இருந்து அதை பிரிக்கவே முடியாது. அது ஸோ அது பண்ணாத வரைக்கும் நான் எதுக்கு இந்த பிறந்திருக்கேன்னு என்னால் அந்த பதில் கிடையாது எனக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி ப்ராஜெக்ட் வந்து இட் சேவ்ட் மை லைஃப், இட் கேவ் மீ ஹோப். ஸோ இது நடக்கும்போது ஐ வாஸ் லைக் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். எஸ், ஐ வாஸ் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஐ வாஸ் லைக், ஆனால் நானே அதை என்கிட்ட சொல்கிறது இல்லை, பட் மற்றவங்க சொல்லியிருக்காங்க. என்னோட நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வந்து நீ எங்கே இருந்த, அங்கே 0 கூட இல்லை, மைனஸில் இருந்தே நீ அங்கேருந்து யூ லிட்ரலி புல்ட் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் த இது அண்ட் யூ கேம் ஆல் திஸ் வே அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து அப்படியா ஆமாம்ல பண்ணிட்டேன்ல அப்படிங்கிறது. புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லைட், அந்த ஓப்பு இருக்குது, நம்ம
அந்த ஆர்ட்ஷிப்ஸ்லாம் எல்லாமே கடந்து போவோம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு பொண்ணு வராங்கன்னு வச்சுக்கோங்க மேம், டைரக்டராக ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன டிப்ஸ் சொல்வீங்க? வேலையில் பயங்கர இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து மற்றவங்களோட இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்றதுல நீங்கள் குறியாருங்கிறது நான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்வைஸாக சொல்வேன். அதாவது எந்த விதத்துலேயும் டோன்ட் எக்ஸ்கியூஸ் யுவர் செல்ஃப். அதாவது இது என்னால் பண்ண முடியாது, இது எங்கள் வீட்டில் அம்மா கொச்சிப்பாங்க, எனக்கு வந்து எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் இதே ஆகக்கூடாது. அதாவது உன்னை டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பையனை அங்கே போட முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நீ க்ரியேட் பண்ணக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்வேன், எந்த வேலை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபியர்லெஸ்ஸான ஒரு டெடிகேஷன் டு த ஜாப் இருக்கணும். நான் வந்து பார்ட் டைமாக வரவா அப்படின்லாம் சில பேர் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இது வந்து பார்ட் டைம் ஒர்க்கே கிடையாது, அன்ஃபார்ச்சுனேட்லி கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கோ டைரக்ஷன் ஒர்க்கோ பார்ட் டைம் ஒர்க் கிடையாது. ஸோ அது தெரியாமல் உள்ளே வராதிங்க, விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் லைக் அ பேஷனேட் ஜாப் அண்ட் அதுக்கான சரியான சம்பளம் கேட்டு வாங்கிக்கோங்க. மரியாதை இல்லாத இடத்துல ஒர்க் பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை. நான் அந்த மாதிரி பண்ணினதில்லை. ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் என்னை வந்து மரியாதை குறைவாக நடத்துகிறாங்கன்னா நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் விலகி இருக்கேன், அந்த இடத்துலேருந்து நான் விலகி இருக்கேன். அண்ட் ஒரு டிக்னிஃபைடாக எல்லார்கிட்டையும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அதே நேரத்தில் அப்படி மூஞ்சி முறைச்சிக்கிட்டு கோபமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கலாம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலாம், டிக்னிஃபைடாக ப்ரொஃபஷ்னலாக. வேலையில் கண்ணும் கருத்துமாக வேலை இருக்கணும். யாருமே வந்து அது சும்மா சிரிச்சிட்டு போகுதுப்பா அந்த பொண்ணு அப்படின்னு இல்லாமல் சிரிக்கணும். அப்போ ஐயோ அந்த பொண்ணு வேலை, ஐயோ என்ன வேலை கூட அந்த பொண்ணு கற்பூரம் மாதிரி செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்க. மேம், இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. அதுவும் டைரக்ஷன் பற்றி, ஸ்க்ரீன் ப்ளே பற்றி இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்தது. தென் இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப சாதாரணம் இல்லை, சும்மா ஃபேன்சி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.